ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்வதமலை ஹில் வந்து ஏற போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் மோகன். என் லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வீடியோஸாக எடுத்து போடுவேன். இன்றைக்கி வந்து பர்வதமலை ட்ரெக்கிங் மேலே வரைக்கும் போயிட்டு அதுதான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சராக இந்த மலை இருக்குது. நம்ம மேலே போய் சிவன் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கோ. திருவண்ணாமலைக்கு 6 மணிக்கு நாங்கள் வந்துட்டோம். திருவண்ணாமலை டு பர்வதமலை அடிவாரத்துக்கு பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் ட்ராவல். அங்கே பார்த்திங்கன்னா தென்மாதிமங்கலம், கடலாடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. 2 கிராமத்து வழியாகவும் நம்ம அந்த மலை மேலே நம்மளால் ஏற முடியும். நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா தென்மாதிமங்கலம். நிலா தெரியுது, அங்கே சூரியன் தெரியுது. ஸோ தென்மாதிமங்கலத்தில் இருந்து மலையடிவாரத்துக்கு பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்டர் ரோட்டில் நம்ம நடந்து வரணும், இல்லை ஆட்டோஸில் வரலாம். கரெக்டாக ஒரு 7 மணிக்கு நாங்கள் வந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களை அங்கே ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. எங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் மலை மேலே ஏற விடுறாங்க. அங்கேருந்து ஒரு சிமெண்ட் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. அந்த சிமெண்ட் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே போகும். அம்மன் கோயில் வரும். அங்கே பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தெம்பாக மலை ஏறலாம். பட் நாங்கள் வந்து அப்படி சூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா, நம்ம ஏறுறப்ப ஒரு எம்டி ஸ்டொமக்கில் ஏறணும் அப்படின்னா நல்ல விறுவிறுன்னு மேலே போகலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சாமி வந்து பட்டையை போட்டு விட்டார். ஸோ இது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. போக போக எப்படி இருக்குன்னு தெரில. படிக்கட்டு பாதை ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஏறிட்டு இருந்தோம். அங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் வந்து பட்டையெல்லாம் அவங்களுக்கு போட்டு விடுவார். நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நானும் டக்குன்னு போயிட்டு இருந்தேன். ஒரு 100 படிக்கட்டு தாண்டோடனே பார்த்தீங்கன்னா அப்போ தான் மூச்சு வாங்குது, வேர்த்து ஊற்றுது. ஸோ எங்கடா இது முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து உங்களை கொண்டு வந்துடும். அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா 1000 படிக்கட்டு தாண்டோடனே தான் உங்களுக்கு கடைகள்லாம் உங்கள் கண்ணில் படும். அந்த கடையோட வேல்யூ வந்து அந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரியும். பட் அங்கே எல்லாமே காஸ்ட்லி தான். இருந்தாலும் நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு தண்ணி கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அந்த இடத்துல வந்துடும். 592, 93 மொத்தம் படிக்கட்டு பார்த்திங்கன்னா 1263 படிக்கட்டு வருது. இந்த எண்டு வர்றதுக்கு நம்ம பொறுமையை லைட்டாக அந்த இடத்துல சோதித்து பார்த்தோம். சொல்லணும், பழக்கழக்கம் இருந்தால் சொல்லலாம். பழக்கழக்கமே இல்லை. நல்லா மூச்சு வாங்க, அப்போ தான் ஒரிஜினாலிட்டி தெரியும். ஃபோட்டோ எடுத்துட்டேன். எடுக்காங்க சொல்கிற போட்டு எவ்வளோ நேரம் நீ மூச்சு முடிப்பி பார்க்குறேன். ஃபோட்டோ எடுக்கிறாங்களா? அப்பாடா, இனிமேல் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தெரிச்சு போவோம். சீமான்ல எவ்வளோ வாட்டர் கேன்ஸ் பாருங்க, நாஸ்தேக்கி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மண்டபம் வந்துட்டாலே பாதி வழி வந்துட்டோமாமா. வண்டி தள்ளிட்டியா? இந்த இடத்துல நின்று நல்லா சூப்பராக ஃபோட்டோ எடுத்துருக்கோம். காலையில் சன் ரைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மண்டபம் வந்துட்டாலே நம்ம ஒரு பாதி இடத்த ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். படிக்கட்டு வழி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி பாறையாக இருக்குது. அது மேலே தான் நம்ம ஏறி மேலே போக வேண்டியதாக இருக்குது. டயர்ட் ஆகிடுச்சு ஆனால் நல்லாவே. ஏன்னா இன்னும் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஒரு ஜூஸ் மட்டும் போயிருக்கு. பிடிச்சிட்டே அப்படியே அண்ணா தண்ணி கொடுத்துட்டாரு. குடிச்சிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளோ நேரம் திரும்பி நீ பிடிச்சிட்டு வா. இப்பெல்லாம் பண்ணுறேன். அதுக்கு இதே வாங்கி போயிடுவேன். ஒன்றுதா ஒரே நேரத்தில் 2 கேன் போடுமா? செம கூலிங்காக இருக்குல்ல மோகன்? சின்னமலையாக தானே தெரியுது. ஆமாம் கைஸ், நம்ம அங்கே தான் போகணும்.
இப்போதைக்கு இந்த கல் மண்டபம் வரைக்கும் வந்திருக்கோம். தென்மாதி மங்கலம் கடலாடி. நம்ம வந்தது தென்மாதி மங்கலம், இங்கே வந்துருமா, இது கடலாடி. ஒரு கோழி சொல்ல லெமனா பண்ணிடலாம். எவ்வளோ வேணும்? 10 குடி கொடுத்துக்கலாம். அந்த கல் மண்டபத்தை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலை கொஞ்சம் ஸ்டீப்பாக ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் ரெஸ்ட் எடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா இந்த சிவன் வந்து, இந்த குட்டி சிவன் வந்து தெரியும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லாம் நல்லா ஃபேமஸாக ஷார்ட்ஸாக நிறைய போட்டுட்ருந்தாங்க. நான் அந்த இடத்த ரீச் ஆகிறப்போ கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ என்ன காரணம் அப்படின்னா எல்லாருமே ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராமு ஷார்ட்ஸு இதுக்கு வீடியோ எடுக்கவே டைம் ஒவ்வொருத்தருக்கும் லேட்டாக இருந்ததுனால சரி நம்ம மேலே போயிட்டு ரிட்டன் வந்து கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ். பின்னாடி மலை பேக்ரவுண்டோடு இருக்கா, இப்போ தான் டாப்புக்கு வந்திருக்கோம். நம்ம வந்த பாதை தெரியுதா? அங்கே ஆமாம், பர்வதமலை ட்ரெண்டிங் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கனாலே இப்போ நம்ம ஏற போகிற ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஏணி படிக்கட்டு தான். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறது, திடீர்னு பார்த்திங்கன்னா பூம் ஆச்சு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரி சீசன்லலாம் போனீங்க அப்படின்னா இந்த மலைக்கு கீழே க்ளவுட்ஸ் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். அது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் போன டயத்தில் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பார்த்திங்கன்னா இறங்குற வழி. இப்போ நம்ம ஏறுறது ஒரு வழியாக இருக்கும், ரிட்டன் இறங்குறது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வழியில் தான் நம்ம வந்து இறங்குவோம். ஸோ இவ்வளோ நேரம் எதுக்காக இந்த மலைக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு அட்வென்ச்சரஸான இந்த ஒரு ஏரியாவை நம்ம வந்து கடக்கிறப்ப அவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா இங்கே தான் நான் கோப்ரோவில் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் ஆடியோ வந்து சுத்தமாகவே கட் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே வீடியோஸாக இருக்குது, நான் உங்களுக்கு அப்படியே பின்னாடி சொல்கிறேன். எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேர்த்துக்கு மேலே க்யூவில் நின்றுருந்தாங்க. எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது ஒரு 15-20 பேருக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஏறுறதே ஒரு டிராஃபிக்கான ஒரு சூழ்நிலையில் தான் ஏறிட்டு இருந்தேன். கீழேருந்து பார்க்குறப்ப என்ன ஒரு இதுனா, மேலே ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணால் கூட எல்லாருமே கீழே விழுக வேண்டிதான், அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த ஏணியெல்லாம் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக அந்த பாறையில் பதிச்சிருக்கிறதுனால சேஃபாக நம்ம ஓரளவுக்கு போகலாம். இந்த கால் வைக்கிற இடம்லாம் பாருங்களேன், சின்னதாக ஒரே ஒரு கால் வச்சிங்கனாலே அந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூவ் ஆகி மேலே போகணும். இந்த பாதையில் ஏற ஏற உங்களுக்கு வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கடப்பாறையெல்லாம் இந்த பாறையில் ஓட்டை போட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரயில் தண்டவாளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க இரும்பெல்லாம் வச்சு அடித்து அதை தான் படிக்கட்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் வந்து எப்படி மேலே கொண்டு வந்தாங்கன்னா, இந்த மாதிரி எங்களை மாதிரி போகிற பக்தர்கள் கையில் ஆளுக்கு ஒவ்வொரு செங்கல், ஒவ்வொரு கம்பி, ஒவ்வொரு ராடு இந்த மாதிரி கொடுத்து எல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அதுக்கு மேலே இங்கே ஒர்க் பண்ணி இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் அவ்வளோ உழைப்பை போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ அனுபவிச்சிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு பிளேஸு, ஒர்த்தான ஒரு மலை. நீங்கள் ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் அக்டோபர் டு டிசம்பர் இந்த டயத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி க்ளவுட்ஸ் எல்லாமே நல்லா நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து இன்னும் அழகாக உங்களுக்கு வந்து தெரியலாம்.
எஸ், டாப் ஆஃப் தி ஹில் வந்துட்டோம். இங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? ஐயோ எல்லாமே ஆடுதுண்ணா. ஆமாம், வாட்டர் பாட்டில்ஸ் பாருங்கள். எல்லாம் மக்கள் பண்ணுறது தான், இதுதான் அலோவ் பண்ணுறதில்ல. ஸ்ட்ரிக்டாக பிடிச்சா மேலே மாதிரி விற்கிறதுக்கு இது பண்ண புரியுதா? அந்த ஒயிட்டாக தெரியுது, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்ரெக்கிங்க. அப்படியே இந்த காட்டுக்குள்ளே சுற்றி மலையாக சுற்றி இப்போ மேலே வந்து ரீச் ஆகிருக்கோம். இன்னும் போயிட்டு தான் இருக்குது கைஸ். பர்வதமலையோட டாப்பில் இருக்கும். கிட்டத்தட்ட 6 மணிக்கு 7 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். மணி என்னாச்சா? 11 மணிக்கு நாங்கள் மேலே வந்து ரீச் ஆகிருக்கோம். நாங்களாம் ஃபஸ்ட்டு ட்ரெக்கர் நாங்களாம். ஆனால் நாங்களே 11 மணிக்கு வந்துட்டோம். அப்படின்னா நீங்களாம் தாராளமாக வந்துடலாம். அவ்வளோதான், இன்னும் பக்கம்தான். 5 நிமிஷம். ஓகே. ஐயோ பேட்டரி ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கும் பேட்டரி கம்மியாக இருக்குது. மேலே போயிட்டு பேசுகிறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. கைஸ் அதான், ஆனால் அது ஜவ்வாது மலை தானே இது? அதெல்லாம் ஜவ்வாது மலை. திருவண்ணாமலை இங்கிட்டிருந்து தெரியும்னு சொல்லுவாங்க. டாப் ஆஃப் தி ஹில் வந்துட்டோம். ஒரு 4 மணி நேரம் நாங்கள் ஏறி சூப்பராக இருக்குது. ஏறினாலும் எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இழந்த எனர்ஜி ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ காற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு சொல்லவே வார்த்தை இல்லை. அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா மேலே அவ்வளோ டெம்பரேச்சர் சூப்பராக இருந்துச்சு. நான் ரெடி. நீங்க நார் அடிக்கிறதே இருங்க போங்க. 4 ஸ்டெப்பு கூட நடக்காது. கிறுக்கு செமையாக இருக்கு. மகிழ்ச்சி. அந்த தருணங்கள் ஞாபகம் வருகிறதா? அவ்வாடா. நம்ம அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம் இவ்வளோ தூரத்துக்கு. டாப் ஆஃப் தி ஏரியா, நம்ம தான் ஹைட்டில் இருக்கோம். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த சிவன் கோயிலில் யார் வேணாலும் அவங்களே போய் பூஜை பண்ணலாம். இங்கே திருநீர்லாம் கீழே நிறைய விற்பாங்க. அதை நீங்களே உங்கள் கையால் எடுத்துக்கொண்டு போய் பூஜை பண்ணலாம். இங்கே பெண்களும் அலௌடு. ஸோ அதனாலேயே இந்த மலையில் நிறைய பெண்கள், நிறைய இளைஞர்கள், பட் வயசானவங்கள என்னால் அதிகமாக பார்க்க முடியல. நான் போனப்போ பெருசாக இல்லை. ஸோ இவங்களெல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுவும் ஒரு காரணம் தான் இந்த மலை இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு. இங்கே ஒரு போர்டில் பார்த்தேன், சித்தர்களை பற்றி அவங்க எவ்வளோ ஆண்டுகள் வாழ்ந்தாங்க, அவங்களோட பேர், இதெல்லாம் உண்மையாக என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பட் அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். நம்ம இங்கே வந்து ஒரு 100 வருஷம் வாழ்கிறதே இப்போல்லாம் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். அதெல்லாம்
ஆனால் இங்கே போர்டில் பார்த்தீங்கன்னா 700 வருஷம் 800 வருஷம் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க சித்தர்கள். என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க உடனாய் நாட்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. ஸோ சாமியெல்லாம் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கீழே இன்னொரு வழியில் பார்த்திங்கன்னா ஏணி படிக்கட்டு வழியாக இறங்குறது. அது பார்த்திங்கன்னா அந்த மலையை ஒட்டியே போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் பயங்கரமான அட்வென்ச்சராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஒரு டீமாக போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கீழே போகணும். இங்கே இந்த மலையில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கடைகள் மேலே வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் டயர்ட் ஆக ஆக உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். கோடு தான். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆமாம், கண்டிப்பாக. அப்படியே சுற்றி 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 இங்கே வந்துட்டோம். இல்லை ஹனுமன் வாய் பாருங்க. அப்படியா? ஏறுறதுக்கு ஒரு வழி, இறங்குறதுக்கு ஒரு வழி. இப்போ பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கு வேற ஒரு வழியில் போயிட்டுருக்கோம். வாவ், இங்கே பார்த்தீங்கன்னா ஏணி படிக்கட்டு மாதிரி இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும், ஏன்னா எல்லாம் ஆடுது. ஸ்லிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க. கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்குது. கோவிலுக்கு இயற்கை அன்பு செல்லுபடியா? என் பேர் இருக்கு ஏ கஸ்தூரி ஹரி வந்துருச்சா? இந்த பாதம் ஆக்சுவலாக சிவன் இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு ஜம்ப் பண்ண ஆரம்பம். என்னமோ இருந்திருக்கு. இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது, ஏன்னா கையில் பிடிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. சொல்லுவாங்க எத்தனை நாள் அடிச்சிருக்கேன், திட்டிருக்கேன். திரும்பினாலும் திரும்புவீங்களான்னு தெரியல. ஓகேவாண்ணா? ஓகேம்மா. ப்ளீஸ், இங்கே ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்குது, இறங்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஏறுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்தோம்ல அதை ஒட்டி அந்த வழியில், இறங்குறதுக்கு நம்ம இந்த பாதை வழியாக வெளில போயிட்டு அங்கே ஏணி இருக்குன்னு நினைக்கிறேன். வரலாம். ப்ளீஸ், இது எவ்வளோ டேஞ்சரான ஒரு வழிங்கிறது பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ யாராவது ஒருத்தர் தவறாக ஸ்லிப் ஆனால் கூட நம்ம வீடியோ நியூஸில் தான் பார்ப்பீங்க. கைஸ், இந்த பக்கம் தான் திருவண்ணாமலை இருக்குது. இங்கிட்டெல்லாம் ஜவ்வாது மலை, அந்த மாதிரி மலை தொடர்ச்சிகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு.
அவ்வளோதான். இந்த லாஸ்ட் இறங்குற வழியை காமிச்சிட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எப்படி இறங்குறாங்கன்னு காட்டுறேன். ஏதோ பிரகாஷ்னு திறமையாக இருக்கிறதுனால கைஸ் ஏறுற வழியோட இறங்குற வழி கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எங்கே இருக்காங்கன்ட்டு. அங்கே ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. எஸ், பார்த்துட்டே தான் வரேன். இது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சீரியஸ். எட்ஜ் ஆஃப் தி ஹில் எனக்கு கால் ஆடுறது பாத்தீங்க பிரகாஷ்க்கு. பிரகாஷ் ஆடுறது எல்லாமே தெரியுது. அண்ணா எடிட் பண்ண முடியாதுண்ணா, ஏன்னா கமெண்ட் எடிட் பண்ணுவேன்னு சொன்னேன். ஹலோ பிரதர், வேர் ஆர் யூ ஃப்ரம்? Italy? Hi, I am YouTuber. I am taking videos hill trekking. How do you choose this area? No idea. We live in Tiruvannamalai. We see the mountain. We want to come. Oh, Yeah. oh, you lived in Tiruvannamalai. Yeah. Okay, okay. How is the experience? Lovely. Lovely. Hot. Tiring. All of it. Yeah. Okay, enjoy. Thank you. Thank you. வெரி குட். அதான் ஓகே. குட்டி பையன் தனி தாரல பஞ்சவன் பார்வை வந்து சூர்யா. ஆமாம், அது நான் தான். இதில் என்ன இருக்குது? கமலஹாசன் மாதிரி தசா. கீழே இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டயர்டாக இருந்துச்சோ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவ்வளோக்கு அவ்வளோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் எனர்ஜி ஆகிட்டோம். அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருந்துச்சு சாப்பாடு. அதாவது என்ன சாப்பாடு போடுறாங்கன்னு முக்கியம் இல்லை, பட் நம்ம அது என்ன பண்ணிட்டு வந்து அதை சாப்பிட்றோம். நாங்கள் ஏறின டயர்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அரிசியை போட்டிருந்தா கூட எங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். பட் ஊருக்கு எனக்கு வைக்கல, ஸ்பெஷலாக கட்டோம் சஞ்சுக்கு தாண்டாங்க. அவங்க செஞ்சு கொடுத்த அந்த அன்னதானம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்மளும் கொஞ்சம் டொனேட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மலைகளை பற்றி நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு. ஸோ see you on next video. Bye from மோகன். Bye. ஏன்னா குடும்பம்னா இதுதானே குடும்பம். நீ ஆனால் ஜூமில் ஒரு வீடியோ ஏன்னா